ஹாய், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இட்ஸ் Thursday மார்னிங் தான். Thursday மார்னிங் என்னோடய டே ரொம்ப பிரிஸ்காக தான் போச்சு. என்றைக்குமே தேர்ஸ்டேன்னு சொல்லும்போது லேடிஸ்க்கெல்லாம் நிறைய ஒர்க் இருக்கும் இல்லையா? ஏன்னா மறுநாள் ஃப்ரைடே நம்ம பூஜைலாம் செய்வோம். அதனால் டீப் கிளீனிங்கெல்லாம் இன்றைக்கி தேர்ஸ்டேவே செஞ்சுருவோம் இல்லையா? அந்த ஒர்க் தான். முதல்ல காலையில் எழுந்திரிச்சோன்னா உருளியை அதாவது குளிச்சுட்டு வந்துட்டு உருளியை மாற்றி வச்சுக்கிட்டேன். ஏன்னா உருளியை 2 days ஒன்ஸ் மாற்றணும் இல்லையா? இன்றைக்கி மாற்ற வேண்டிய நாள். ஸோ அதை மாற்றி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா நாளைக்கு பூஜை செய்கிறதுக்கான பிளான் தான். நாளைக்கு அதுவும் இல்லாமல் ஆடியில் வர வெள்ளிக்கிழமை இல்லையா? ஸ்பெஷல் தானே. அதே நேரத்தில் எங்களுக்கு நாளைக்கு ஒரு ப்ரமோஷனும் இருக்குது. ஒரு 4 ப்ரமோஷன் இருக்குது. காலையில் வீட்டிலேருந்து புறப்பட்டு போனால் நைட்டு 10 மணியெல்லாம் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாத்துக்கும் ரெடியாக இருந்தால் தானே ஈஸியாக எல்லா பூஜையும் செஞ்சுட்டு வெளியும் போகலாம். ஸோ அதுக்கான பிளான் தான் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி போகலாம், என்ன பண்ணலாம், எத்தனை மணிக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு பூஜை எல்லாம் செஞ்சுட்டா பூஜை ஒர்க் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா நாங்கள் 5 o'clockலாம் வீட்டிலேருந்து புறப்படணும். ஸோ அந்த 5 o'clock-குள்ளே நான் லக்ஷ்மி பூஜை, லக்ஷ்மி குபேர பூஜை, அன்னலக்ஷ்மி பூஜை, அப்புறம் நிலவாசல் பூஜை என்றைக்குமே செய்வோம் இல்லையா? அதெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கணும். ஸோ இதுதான் என்னோடய பிளான். 5 மணிக்குள்ளே முடிச்சுட்டா 5 மணிக்கு டக்குன்னு நம்ம ட்ரெஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? டக்குன்னு கிளம்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ இப்படி பிளான் பண்ணி ஒவ்வொரு செயலும் செய்யும்போது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த காலத்தில் வெளியே போய் சாப்பிட்றது, 3 வேளையும் வெளியே சாப்பிட்றதுன்றது ஒரு பெரிய விஷயந்தான். அதாவது நாங்கள் போகிறது ஒரு 4 பேரும் வெளியே போய் சாப்பிடும்போது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் இல்லையா? ஒரு வேளைன்னு சொன்னால் கூட ஒரு 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 நியாயத்துக்கு ஓகேன்னு சொல்லலாம். ஆனால் 3 வேளையும் வெளியே சாப்பிட முடியாது. 5 o'clock வெளியே கிளம்பும்போது ஒரு டீயை குடிச்சிட்டு தான் கிளம்ப முடியும். ஸோ மார்னிங்கும் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் பேக் பண்ணணும், ஆஃப்டர்நூனுக்கும் தேவையான பிரேக்ஃபாஸ்ட் பேக் பண்ணணும். இப்படி இருக்கும்போது என்னோடய பூஜையை நான் செய்கிறதுக்கே எனக்கு 1 hour எடுக்கும். ஒரு 4 5 o'clock-குள்ளே என்னோட பூஜை முடிப்பேன். நான் லஞ்சும் ரெடி பண்ணணும், பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ணணும்னா நான் 2 மணிக்கு எந்திரிச்சது தான். 2 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் நம்ம நிதானமாக என்னென்ன சாப்பாடு வேணுமோ செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா அழகாக 1 hour பூஜை செஞ்சுக்கலாம். என்றைக்குமே பூஜை செய்யும்போதே எனக்கு கொஞ்சம் நிதானமாக செஞ்சால் தான் பிடிக்கும். அப்போ தான் செஞ்ச மாதிரி மனநிறைவாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா ஜாரவுக்கான ஃபுட் தான் கிரைண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அவங்க உடம்பு சரியில்லை இல்லையா? இப்போ ரெடி ஆகிட்டாங்க, ஆனாலுமே டைரெக்டாக சாப்பிட மாட்டாங்க. கிரைண்ட் பண்ணி தான் கொடுக்கணும். அவங்களே சாப்பிட மாட்டாங்க, பில்லர் வச்சு தான் கொடுக்கணும். இப்போது அவங்களுக்கு சாப்பாடு தான் கொடுத்துட்ருக்கேன். பாஸ்ட் 4 days ரொம்ப டயர்டாக இருந்தாங்க. அவங்க டயர்டாக இருந்தனால நாங்களும் ரொம்ப கவலைப்பட்டுட்டோம். இப்போ நல்லா சரியாயிட்டாங்க. நாங்களும் ஹாப்பியாக இருக்கோம். நாளைக்கு நாங்கள் போகிறோம் இல்லையா ப்ரமோஷனுக்கு, அங்கே என்னென்ன நடக்குதுன்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதுவரை டாடா பாய்.